ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து இந்த மாரி 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஆப்போசிட் சைடுல ஒரு மடிப்பும் 2 கிளாத்தும் ஓப்பன் கிளாத் இருக்கணும். ஸ்லீவோட கை பக்கம் மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே வந்து லைனிங் ப்ளவுஸா இருந்தா நமக்கு வந்து 1/2 இன்ச் போதும். நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ப்ளவுஸ்க்கான கை நீளம் வந்து நான் ஒரு 9 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே அளவு ஆப்போசிட் சைடும் குறிச்சுக்கோங்க. குறிச்சுட்டு அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது 2 இன்ச்சஸ் வந்து அந்த சீம் அலவன்ஸ் மேல குறிச்சுக்கோங்க. இது வந்து எல்லா சைஸ்க்குமே காமன் தான். இது வந்து ஷோல்டர் பக்கம் வரும். அடுத்தது நம்ம இந்த ஸ்லீவ்க்கான ஆம்ஹோல் சுற்றளவு வந்து 9 இன்ச்சஸ். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஃபுல் சுற்றளவு வந்து 18 அத 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 9 இன்ச்சஸ் குறிச்சதுலேருந்து கீழ 2 1/2 இன்ச் குறிச்சுக்கோங்க. 2 1/2 இன்ச் குறிச்சுட்டு அது கரெக்ட்டா 9 கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த செக் பண்ண சொல்றேன்னா, நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆம்ஹோல் கீழ வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது மேல குறிச்ச அந்த 2 இன்ச்சையும் கீழ குறிச்ச அந்த 9 இன்ச்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு வந்து 12. அதுல பாதி வந்து 6. அத நான் குறிச்சுட்டேன். அடுத்து சீம் அலவன்ஸ்க்காக 1 1/2 இன்ச் கீழயும் மேலயும் 1 1/2 இன்ச் வந்து குறிச்சுட்டு அந்த 2 லைனையும் அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் குறிச்ச நம்ம ஷோல்டர் பக்கம் குறிச்சிருக்கோம் இல்லையா 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் மேல தான் குறிக்கணும். அந்த 2 இன்ச்சஸையும் இந்த 9 இன்ச்சஸ் கீழ குறிச்ச 9 இன்ச்சஸ்க்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்ட கண்டுபிடிச்ச உடனே நமக்கு வந்து 2 பார்ட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மே பார்ட்ல வந்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த 2 இன்ச்சஸ்லேருந்து நடுப்புற உள்ள மிட் பாயிண்ட்க்கு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 9 இன்ச்சஸ்லேருந்து நடுப்புற உள்ள மிட் பாயிண்ட்க்கு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுட்டு 1/4 இன்ச் வந்து மே பார்ட்டுக்கு வந்து மேல உள்ளதும், கீழ உள்ளதுக்கு கீழ உள்ளதுக்கும் 1/4 இன்ச் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து குறிச்சுட்டு அந்த லைன வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காகனா, ஸ்லீவ் வந்து பேக் சைடு அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு வந்து இந்த ஸ்லீவ் வந்து வரும் இந்த 1/4 இன்ச். அடுத்தது நடுப்புற குறிச்ச அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் குறிச்சு அது கர்வா வளைவா கீழ இறக்கி நம்ம கரெக்ட்டா அந்த 9 இன்ச்சஸ் கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம குறிச்சது கரெக்ட்டா இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவ செக் பண்றதுக்காக நம்ம ஆர்ம்ஹோலோட சுற்றளவு வந்து 2ஆல் டிவைட் பண்ணப்போ அந்த ஆன்சர் வந்து 9. அத வந்து நான் வந்து இங்க வந்து செக் பண்ணிக்கிறேன். நான் என்ன ப்ளவுஸ் சைஸ்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண போறேன்னா, 41 இன்ச் ப்ளவுஸ் சைஸோட ஸ்லீவ் கட்டிங் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஷோல்டர் பாயிண்ட்ட தான் முதல்ல கட் பண்ணணும். நம்ம வந்து 2 லைன் வந்து குறிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேக் சைட தான் முதல்ல எப்போதுமே கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து டக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து 2ஆ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணத 2ஆ இழுத்து போட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்ப சைடுல உள்ளத பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் பக்கம் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கட் பண்ண இந்த ஸ்லீவ இப்படி 2ஆ எடுத்து போட்டுட்டு, இப்ப ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச் குறிச்சோம் இல்லையா? அத வந்து நான் வந்து இப்ப கட் பண்ண போறேன். கவனமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2ஆ பிரிச்சு போட்டுட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். கரெக்ட்டா அந்த 2 இன்ச் குறிச்சோம்ல, அத கட் பண்ணாம அது மேல போய் சேர்ற மாரி கட் பண்ணுங்க. இப்ப இந்த ப்ளவுஸோட சுற்றளவு வந்து 9 இன்ச்சஸ். அதுங்க அந்த இடத்துல நான் வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் நம்ம வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த மெஷர்மென்ட் படி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்ட்டா வரும். என்னோட சேனல்ஸ் இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க் யூ.